மாற்ற சொல்லியிருக்கு, வேறு वही இல்லை. भैया ये व्हील भैया ये व्हील जाम हो गया पूरा वो कैंप में. स्मोक आ गया में गाड़ी साइड में रुकेगा. இதுக்கப்புறம் தான் இருக்குது ஆர்டிஓ வேலை, போலீஸ் வேலைலாம் இதுக்கப்புறம் தான் தொல்லையே இருக்குது. இது வரைக்கும் பாருங்க, இதுதான் போலீஸ் பூத்து. ஏற்கனவே அங்கே வழியில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. வசூல் மன்னர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். 100 रुपये नहीं भैया, पैसा नहीं भैया. காசு தான், எங்கே போனாலும் காசு. என்ன பண்ணுறது? தமிழ்நாடு வண்டியை மட்டும் நிப்பாட்டிக்கிட்டு காசு வாங்குறது. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா வண்டி நிப்பாட்டுறானுவ. இதை பாருங்க, இது இன்னொரு பூத்து. குட் மார்னிங் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் வந்து புட்டிபுரி டோல்கேட்டாண்ட நிற்கிறேன். நைட்டு வந்து என் வண்டி ப்ராப்ளம் வந்து வீல் வந்து ஜாம் ஆகிடுச்சு. ரைட் சைடு டம்மி வீல் வந்து கேம்பில் வந்து லாக் ஆகி ஜாம் ஆகிடுச்சு. பிரேக் லூஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். அதே சமயம் டோல்கேட் பூத்துலேயே நம்ம கம்பெனி வண்டியில் கூட வந்த வண்டி டோல்கேட்டு பூத்துலேயே வந்து ஏர் கம்ப்ரஸர் ப்ராப்ளம் ஆகி அது அங்கே பூத்துலேயே நிற்குது. மெக்கானிக் ஃபோன் பண்ணோம், நைட்டே பண்ணோம். அதுக்கப்புறம் இப்பயும் பண்ணேன். இன்னொரு 8-8:30 மணிக்காக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி வந்துடுவாங்க. ஒன்று அந்த வண்டியை கையோடு இன்னும் ரெடி பண்ணிவிட்டு மூவ் பண்ணாதான் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டோல் பூத்துலேயே நிற்கிது, டோல் பூத்து சென்டர்லேயே நிற்கிது, அப்படியே நிற்கிது வண்டி. இப்போ மெக்கானிக் வந்தாங்கன்னா போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நம்ம வண்டி வந்து பிரேக் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இருந்தாலும் மெக்கானிக்கிட்ட கேட்கலாம், வரவர்கிட்ட கேட்டுட்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். காட்டுறோம் பாருங்கள். நைட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகி வீல்லேருந்து ஃபுல்லாக புகையே வந்துருச்சு. புகை வந்து இதெல்லாம் பயங்கர ஹீட்டு. லைனிங்லாம் தொடக்கூட முடியாது. இதோ பாருங்க, இந்த கேப்பில் பிரேக் ஷூவும் இதுவும் வந்து இப்போ கேப் இருக்கா தெரியும் பாருங்க, கேப் இருக்கா. இது வந்து லூஸ் பண்ணி விட்டதால கேப் இருக்குது. ஃபுல்லாக பிடிச்சதால வந்து சுத்தமாக வண்டியே நவரல. அந்தமாரி ஆயிடுச்சு. நானே நைட்டு ஒரு செகண்டு பயந்தே போயிட்டேன், என்னடா இவ்வளோ புகை வருதுன்னு. இது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து அந்த வண்டி ப்ராப்ளம் வந்துருச்சு. அது பாருங்க, டோல் பூத்துலேயே நிற்கிது பாருங்கள் அந்த வண்டி. உள்ளாரே நிற்கிது பாருங்கள் சென்டரில். அந்த வண்டி தான் அது ஏர் கம்ப்ரஸர் ப்ராப்ளம் ஆகி நிற்கிது. பாருங்கள் இந்த என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். மெக்கானிக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம். அதுக்கு டோல்கேட்டில் ஹைவேஸில் டீ கடை இருக்குது, ஒரு டீயை குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். மெக்கானிக்கு வந்துட்டான். 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வராங்க. कंप्रेसर प्लेट प्रॉब्लम खोल के भी चेक कर रहा हूँ. हाँ चेक करो ओपन பண்ணி செக் பண்ணி பார்க்கணுமா. ஃபுல்லாக ஆயில் அடித்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆயில் அடித்து வச்சு பிளேட் நல்லா தான் இருக்குது பொழுது. वो प्रॉब्लम है शेक है ना. वो दूसरा वो चेंज करो. ये क्या ये ना ये अंदर से खराब हो गया. अंदर खराब है. உள்ளாரே போயிருக்குதுன்றானே. உள்ளारे போயிருக்குதுன்றான். इसके पहले भी डाला हुआ है.
கைஸ் இந்த பிளேட்டு வந்து சுத்தமாக போயிடுச்சுன்னா அந்த ஸ்லீவ் பட்டை வந்து ஷேக் ஆகுது பயங்கரமாக. பிளேட்டு வச்சுருக்காங்க, புது பிளேட்டு. இது வந்து 2800 சொல்கிறாங்க. 2800, பேக்கிங் 340 ரூபா, சர்வீஸ் லேபர் வந்து 1000 ரூபா, மொத்தம் 4140 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அவங்க ஓனர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. பேசட்டும். மாற்ற சொல்லலாம், அவங்க ஓனர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. 4200 கிட்ட சொல்கிறாங்க. கம்மி பண்ணுறானா கம்மி பண்ண மாட்டேங்கிறான். பக்கத்தில் பாக்கு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கிறான் ஆள். என்ன நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்துருச்சு. சரி வாங்கி எடுத்துக்கிட்டே வந்துட்டான் ஒரு 2 செட்டு. இது ஒன்று, இது வந்து இதோட செட்டு வந்து இதுக்கு செட் ஆகாது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்களா 4770 ரூபா போட்டிருக்கு இதோட எம்ஆர்பி. அதாவது இது கொஞ்சம் பெரிய பிளேட்டு. இதுதான் இதுக்கான பிளேட்டு. எம்ஆர்பி ரேட்டு இந்த அளவுக்கு போட்டிருக்கு அப்படின்னா இந்த பிளேட்டோட ரேட்டு மட்டும் 2800 ரூபா சொல்கிறான். வருமானம் எனக்கும் தெரியல. யாருன்னா கேட்டு விசாரிக்கலாம் பார்த்தா அந்த அளவுக்கு டைமும் இல்லை. ஏன்னா டோல் பூத்துலேயே நிற்கிது வண்டி. எதனா பண்ணி ரெடி பண்ணி தான் ஆகணும். அதர் ஸ்டேட்டில் வந்தாச்சு, என்ன பண்ணுறது. சரி அவங்க ஓனர்கிட்ட பேசிட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மாற்ற சொல்லியிருக்கு, வேறு வழி இல்லை. மாற்றுறாங்க புதுசு. कितने बजे? इरफान भाई को कैंसर बता दिया ना। हाँ आ गए ना मुंबई। तो ओनर के बोले चली रही है क्यों दिन पटाया तुम्हारे घर को यार। ये सुधरेंगे नहीं क्या साला? வண்டி ஆஃப் பண்ணிட்டு பேண்ட மூடு. भैया वो वाला वो गाड़ी है ना, डब्बा गाड़ी, वो गाड़ी का रात का वंदे थोड़ा लेफ्ट साइड व्हील में स्मोक आ गया, ब्रेक लूज होगी, थोड़ा बात करेंगे. वो ओके ना, ठीक है, ज़्यादा थोड़ा बात कर थोड़ा. என் வண்டிக்கு சொல்லியிருக்கேன், சும்மா வந்து பாருங்கள், ஓகேனா கிளம்பலாமா என்னான்னு. भैया ये व्हील जाम हो गया पूरा वो कैंप में, स्मोक आ गया. मैं गाड़ी साइड में रुकेगा, ब्रेक लूज करेगा तो ठीक है, ओके ना, जाएगा नहीं प्रॉब्लम? नहीं ठीक है, नहीं जाएगा, चले जाएगा. वो ये ऑटोमेटिक रैचेट में ब्रेक डालेगा, वो ब्रेक मारेगा, वापस नहीं रिटर्न नहीं आ रहा. नहीं है, ब्रेक मारेगा. हाँ. ब्रेक रुत्ती पापा. क्या भैया यार में डाल लो. हाँ यार यार இல்லையா ஆக்கம் இல்லை. இந்த வண்டி அவுட் ஆயிடுச்சு காய்ஸ்.
भैया என்னோட வண்டிக்கு கேட்டேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிரேக் லூஸ் பண்ணி தான் இருக்குது, கேம்ப் பிடிக்காது, நீங்கள் போய் கூட பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுங்க, எது கிளம்பலாங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது வேலையே. போய்ட்டு மோடி போய்ட்டு இதில் போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே காய்ஸ், டீ குடிச்சிட்டேன், நாங்கள் கிளம்பலாங்க இருந்து. இதுக்கப்புறம் தான் இருக்குது ஆர்டிஓ வேலை, போலீஸ் வேலைலாம் இதுக்கப்புறம் தான் தொல்லையே இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், வாங்க போக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடிலாபாத் இன்னும் 159 கிலோமீட்டர் இருக்குது. அது வந்து தெலுங்கானா பார்ட்ரு. அதுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் மகாராஷ்டிரா பார்ட்ரு இருக்குது. இப்போ பார்ட்ரு ஆர்டிஓலாம் பிரச்சனை கிடையாது. இது இப்போ வழியில் நிற்கிறவங்களுக்கும் போலீஸ்காரர் தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போனால் தான் தெரியும், போக போக தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ரோட்டில் நான் பகலில் போக போகிறேன் இப்போ தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நைட்லேயே போயிடுவோம், அதிகமான போலீஸ் தொல்லை இருக்கும், ஆர்டிஓ தொல்லை இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த ஒரு ப்ராப்ளத்தால் இப்போ வந்து நைட்டில் வந்து போகிறேன். சாரி, நைட்டில் போகிறேன், பகலில் வந்து போகிறேன். இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ன்ற ஏரியா கிட்ட இருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டு எடுக்கணும். இதுக்கு இடையில ஒரு போலீஸ் பூத் இருக்குது. நான் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அது போலீஸ் பூத்தில் இல்லை, இது வரைக்கும் பாருங்க, இதுதான் போலீஸ் பூத்து. ஏற்கனவே அங்கே வழியில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இந்த இடமும் இருந்தால் இது ஒரு பூத்து, இது 200 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போனால் சந்திராப்பூர். ஹைதராபாத் 417, லிங்கங்காடு 10, கன்னியாகுமரி 1645 கிலோமீட்டர் இருக்குது. லிங்கங்காடு ஊர். இந்த ஊரெல்லாம் பகலில் பார்க்க முடியாது, நைட்டில் தான் பார்க்க முடியும். ஏன்னா நைட் பாஸ் பண்ணுற ஏரியாஸ் எல்லாம். பாச்சு நெல்லு லோடு ஏற்றிட்டு வந்து பொலேரோவில் 407. பார்த்து வர்றதுலாம் எல்லாம் அப்படியே வர்றது, மொத்தமாக ஓட்டுறது. யார் குறுக்கால போய் யார் விட்டாங்கன்னு தெரில. ஏதோ ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு சவுண்டு வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரில. இருந்தாலும் எல்லாம் ஹீட்டாகுதா என்ன எதுன்னு ஒரு ரேட் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆனாலே அதுக்கப்புறம் இது மறுபடியும் எதனா ப்ராப்ளம் ஆகிடுமான்னு பார்த்து தான் ஓட்டுறதா இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு எதுவும் ஹீட் இல்லை, இது மட்டும் லைட்டாக இருக்குது, வாமாக இருக்குது. அந்த பிரேக் இதை மட்டும் மறுபடியும் போய் ஒரு எட்டு பார்த்துப்போம். ஓகே, ஃப்ரீயாக தான் இருக்குது, கேப் இருக்குது, சூடு இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, மறுபடியும் எதனா ஆகிடுமோன்னு. நான் அதனால தான் போயிட்டு ஒரு செக் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் அந்தளவுக்கு ஹீட் இல்லை,
இருந்தாலும் மதியான டைம் ஆகிப்போச்சு, வெயில் வேறு பயங்கரமாக காட்டுது. இதோட ஹீட்டு வந்து அதுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் லைனிங் ஹீட் இருந்ததுன்னா பகலில் வந்து நைட்லேயாவது போக போகிறது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுது, பகலில் வந்து அது கூட தெரியாது. பார்த்து தான் ஓட்டணும். ரோடு பயங்கர மோசமாக இருக்குது. அந்த சைடாவது பரவாயில்ல போகும்போது, இது ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப தூரமாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் தான் கொஞ்சோண்டு இது பட்டு இல்லை பஞ்சு போட்டிருக்காங்க. இந்த சைடெலாம் பாருங்க காடு தான். முன்னாடி தெரியுது பாருங்க மலை, அதில் ஏறி இறங்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி ஸ்லோ ஆக போகுது. அதான் வண்டி அடங்கி விட்டது. இடம் எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்டில் அதோ தெரியுது பாருங்கள் ஒரு டவர் கம்பம், அது வரைக்கும் மெதுவாக தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறியாச்சு, கீழே இறங்கணும். இப்போ ஐஸ் வசூல் மன்னர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். वाला कहाँ से दूँ मैं? नहीं भैया, पैसा नहीं भैया। ये क्या है? ये कौन है? कौन सा कंपनी है? டோக்கனு இது வேற. காசு தான், எங்கே போனாலும் காசு. என்ன பண்ணுறது? இது 100 ரூபா. இப்போ 300 ரூபாயிலேருந்து டோக்கன் வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்து இப்போ இது பண்ணிட்டுருக்கு. அதுவும் பாருங்கள், தெலுங்கானா வண்டி மற்ற வண்டியெலாம் இது பண்ணுறதில்ல, தமிழ்நாடு வண்டி மட்டும்தான். தமிழ்நாடு வண்டியை மட்டும் நிப்பாட்டிக்கிட்டு காசு வாங்குறது. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா வண்டி நிப்பாட்டுறானுவ. ஒரு இது இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு போலீஸ் பூத்து வேறு இருக்குது. இப்போ அவனும் வேறு என்ன சொல்லுவான்னு தெரியல. கொள்ளை அடிக்கிறானு இப்போ மகாராஷ்டிராவில். அப்படி தான். இதை பாருங்க, இது இன்னொரு பூத்து வசூல் ஏரியா. நிற்கிறானு பாரு. பார்க்குறது பார்த்தீங்கன்னா 1-2 இடத்த தான் காமிக்க முடியும். ஆனால் அங்கங்கே நிற்பானு 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இவனுக்கு காசு கொடுத்துட்டு போகிறதே வேலையாகுது. பகலில் வந்தாலே தான் ஒரு தலைவலி. இதுக்கு பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் நைட்டில் வரோம். கொஞ்சமாவது கம்மி பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கி வாரிட்டானு உட்காந்துன்னு. பாருங்க, ஒரு இது எரிஞ்சு போயிருக்கு லாரி. ரயில் தண்டவாளம் ஏற்றிட்டு வந்து, சரி தண்டவாளன்றாரு, அதோட சக்கரத்தை ஏற்றிட்டு வந்த வண்டி போல். லோடுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, வண்டி தான் வீணாக போயிட்டு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரஞ்சி தாண்டி முன்னாடி இந்த தாபா ஹோட்டலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். ஃபைன் எடுக்க போலீஸ்காருக்கு வந்து காசு கொடுத்துட்டு போக முடியாது, அதனால் வந்து நிப்பாட்டியிருக்கேன். உடம்பு வேறு டயர்டாக இருக்குது, சாப்பிட்லன்னும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய்.